அன்பான ரிஷபராசினியர்களே, சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும் பேர் போனவங்க. நீங்கள் எப்பவும் குடும்பத்துக்காக ஓடுறீங்க, பணத்துக்காக உழைக்கிறீங்க, மற்றவங்களுடைய தேவைகளை பார்த்துக்கிறீங்க. ஆனால் உங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு யோசித்து பார்த்தா அந்த பட்டியல் ரொம்ப சின்னதாக இருக்கும். நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடிய ஒரு பண விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கும். ஒருத்தர்கிட்ட கொடுத்த பணம் திரும்ப வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பிரிஞ்சு போன உறவுகள் மீண்டும் ஒன்றாக சேரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தையும் தொழிலையும் ரெண்டு கண்ணா பார்ப்பீங்க. ரெண்டுலேயுமே அதிகமான அக்கறை செலுத்துவீங்க. இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டாலும் உங்களுடைய நிம்மதியை இழந்துருவீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிறத விட தாமதமாக நடக்கிறதுனால இது நடக்கவே நடக்காது போல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தாமதமாக சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்காக பயப்படவோ தவறான முடிவுகளையோ நீங்கள் எடுக்கக்கூடாது. முதல்ல வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்குங்க. சில விஷயங்கள் உடனே நடக்காமல் போகிறதுக்கு கிரக நிலைகளும் காரணமாக இருக்குது. ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிசம் நட்சத்திரம் 1, 2 பாதம் இருக்கிறவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும், சகோதர ஸ்தானத்தில் குருவும், சுகஸ்தானத்தில் கேது, சூரியன், புதனும், புத்திரஸ்தானத்தில் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் சனியும் இருக்கிறாங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளில் ஒருத்தருடைய வார்த்தை இன்னும் உங்களை பாதிச்சுட்டு இருக்கும். நீங்கள் மனசார செஞ்ச உதவிக்கு பதிலாக நன்றி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல் அவமானமும் அவப்பெயரும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். நான் நல்லது தானே செஞ்சேன், அப்புறம் ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றவங்க உங்களுடைய மனசை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். அவங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுக்காக திரும்ப திரும்ப உங்களை அவங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய நல்ல குணத்தையும் நீங்கள் மாற்ற வேண்டாம். ஆனாலும் நீங்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், உங்கள் அன்பு எவ்வளவு மதிப்பு மிக்கது அப்படிங்கிறத முதல்ல அவங்க உணரணும். ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு இலவசமாக கிடைக்கிது, அதுவும் அளவற்றதாக கிடைக்கிது அப்படிங்கும்போது அதனுடைய அருமை மற்றவங்களுக்கு தெரியாது. அதை ஈஸியாக எடுத்துக்குவாங்க. அதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன மனநிலையில் உங்ககிட்ட பழகிறாங்க, யாரெல்லாம் தேவைக்காக மட்டும் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இனிமேலும் உங்களை மதிக்காதவங்களை திருப்திப்படுத்துவதற்காக உங்களுடைய மன நிம்மதியை இழந்து நீங்கள் மெனக்கெட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும். அதனால் ஒருத்தருடைய வார்த்தையை மட்டும் வச்சு எதிர்காலத்தை முடிவு செய்யாதீங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை பாருங்கள். அவர் உங்களை தேடுறாரா, உங்களுடைய உண்மையான நிலையை புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறாங்களா, உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குறாங்களா அப்படிங்கிறதுல தான் உண்மையான புரிதலும் பாசமும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் சம்பந்தமான கவலைகள் இருக்கா, அவங்களுடைய படிப்பு, எதிர்காலம், அவர்களுடைய தேவைகள், இது போன்ற விஷயங்கள் உங்கள் மனசில் எப்பவுமே இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்ப விஷயங்களை நீங்கள் பொறுமையோடு தான் அணுகணும். அதே மாதிரி உடல் நலத்திலும் நீண்ட நாளாக தள்ளி போட்ட விஷயங்களை அலட்சியப்படுத்தாதீங்க. உடம்பு கொடுக்குற சின்ன சின்ன அறிகுறிகளை கவனிக்கணும். ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான சிகிச்சைகளையும் மருந்து மாத்திரைகளையும் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஆரம்பத்தில் உங்களுக்கு சோதனைகளை கொடுத்தாலும் அடுத்தடுத்த மாதங்களில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மன மகிழ்ச்சியையும் தரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரியன், புதன், கேது உங்கள் வாழ்க்கையில் மன அமைதி, சொத்து, குடும்ப முடிவுகள், இதில் கூடுதலான பொறுப்புகளை கொடுத்தும் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்ய போகிறாங்க. சொத்து அல்லது வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உபயோகமான பெரிய செலவுகளை செய்வீங்க. வீடு கட்டுறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் சுப செலவுகளுக்கும் நீங்கள் செலவுகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. வாழ்க்கை துணை மற்றும் இல்லத்தாருடைய தேவை, ஆசை, விருப்பங்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. உபரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் தொழில் முதலீடு, நிர்வாகம், வியாபாரம், இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நகரும். வாரிசுகளுக்கான எதிர்கால திட்டங்களை போட்டு அவங்கள செட்டில் பண்ணுவீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து வந்த கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், எதிரி மற்றும் துரோகிகளால் அனுபவிச்சு வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுது. திருமணம் மற்றும் சுபகாரிய விஷயங்கள் எல்லாமே மகிழ்ச்சியான முடிவுகளை கொடுக்க போகுது. மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் குலதெய்வ வழிபாடும், சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு மன நிம்மதியையும் மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவுக்கு ஏன் இவ்வளவு சோதனைகளும் போராட்டமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் குழப்பமும் உங்கள் மனசில் இருந்திருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி
எதிர்மறையான எண்ணங்களும் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். நான் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சேன், ஆனால் எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்பட்ட நேரத்தில் கூட யாருமே அதை செய்யறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு மனசு நொந்து போய் வெளிப்படையாகவே சொல்லியிருப்பீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பவுமே புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துரோகமும், ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு கண்ணீரும் உங்களை வலிமையானவங்களாக மாற்றிட்டு இருக்கு. கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்காம போயிருக்கும். படித்த படிப்புக்கு சரியான வேலை கிடைக்காம ஏதோ ஒரு வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க. பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, உடல் நலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள், குடும்பத்தில் புரிதல் இல்லாமல் இருக்கிறது, சொத்து பிரச்சனை, உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய துரோகம், பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய பொறாமை, இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சுமந்துட்டு இருந்திருப்பீங்க. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது, ஆனால் மனசுக்குள்ளே நிறைய காயங்களை வச்சுருந்துருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய முயற்சிகள் காரணமாக பலன் கிடைக்கக்கூடிய காலம் நெருங்கிட்டு இருக்கு. உங்களை மதிக்காதவங்க, உங்களை அலட்சியப்படுத்தினவங்க உங்களை மதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க வியக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது. நீங்கள் காத்திருந்த அத்தனை விஷயங்களும் நடக்க போகுது. காதலில் இருந்தவங்களுக்கு ஏமாற்றங்களுக்கு பதிலாக நல்ல முடிவுகள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை மற்றும் ஏற்றுமதி முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது. இதுவெல்லாம் நல்லபடியாக மாறணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யணும். அது என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை எல்லாம் நெகட்டிவாக எடுத்துக்காமல் அதையெல்லாம் ஒரு அனுபவமாக நீங்கள் மாற்றணும். உங்கள் வாழ்க்கையில் வந்த எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எப்போ பேசணும், எப்போ அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இது வரைக்கும் உங்கள்கிட்ட குழப்பமான ஒரு மனநிலை இருந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறி இருப்பீங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு யார் ஆதரவாக செயல்படுறாங்களோ அவங்கள நீங்கள் நம்பி இருந்திருப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நீ சரியாக பண்ணுற அப்படின்னு சொல்கிறவங்களையும், உங்களை புகழ்கிற மாதிரி பேசுகிறவங்களையும் எப்பவும் முழுசாக நம்பிடாதீங்க. அந்த மாதிரியான மனிதர்கள் உங்களுடைய சந்தோஷத்தில் இருப்பாங்க, கஷ்டமான சூழ்நிலையில் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. சும்மா வெறும் வார்த்தைக்காக இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களும் மன சங்கடங்களும் ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறதும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஜோதிடம் அப்படிங்கிறது மந்திரம் அல்ல. இது ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். கிரக நிலைகளும் அதைத்தான் குறிப்பிடுது. சனி, ராகு, கேது, சந்திரன் போன்ற கிரகங்கள் சில காலமாக உங்களுடைய மனசை ரொம்ப சோதிச்சிருக்கும். அந்த நேரத்தில் வருமானம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது, குடும்பம் இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது, கையில் பணம் இருந்தாலும் உங்களால் சேமிக்க முடியாமல் சிரமப்பட்டிருப்பீங்க, கடன் வாங்கி செலவுகளை செஞ்சுருப்பீங்க, கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்காது. இதனால் ரொம்பவே மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாகி இருப்பீங்க. இப்படி நிறைய தோல்விகளை தாங்கி நிற்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நல்லதே நடக்க போகுது. கடவுளை முழுசாக நம்புங்க. நிச்சயமாக உங்களுக்கான நேரம் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி திரும்பும், உங்கள் மனசில் நிம்மதியும் திரும்பும், உங்களுடைய உழைப்புக்குரிய பலனும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. நம்பிக்கையை மட்டும் என்றைக்கும் விட்டுடக்கூடாது. அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புங்க. கெட்டது செஞ்சவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, இவ்வளவு நல்லது செஞ்சிட்டும் நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. வாழ்க்கையின் முதல் பாதியில் சந்தோஷமாக இருக்கிறவங்க பின்னாடி கஷ்டப்படுவாங்க. இப்போ கஷ்டப்படுறவங்க பின்னாடி சந்தோஷமாக இருக்கிறதும் அவங்க வாழ்க்கையில் கற்றுக்கக்கூடிய பாடமாக இருக்குது. அதனால் நேர்மறையான எண்ணங்களோட, தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே 1000 கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் வெளியே சொல்லாமல் போலியாக சிரித்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்கள் எப்பவும் போல் சாதாரணமாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஓஹோன்னு ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல், நிம்மதியாக தூங்க முடியாமல் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் பெருசாக செலவு வந்துருச்சு, பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆயிருச்சு, திடீர்னு பண பிரச்சனை அப்படின்னு நீங்கள் முடங்கி போயிட்டா கூட உங்களுக்கு உண்மையாக கூடவே நின்று உதவி செய்கிறதுக்கோ, ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறதுக்கோ அவ்வளோ ஏங்க திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி நீங்களாவே எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்டால் அவங்க முன்னாடி செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய ஏமாளிகளாகவும் நீங்கள் இருப்பீங்க. இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க.
என்னுடைய வாழ்க்கையில் என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் நிறைய நேரத்தில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் என்னதான் அந்த பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்களா ஒதுங்கி போனாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை சும்மா விடுறதில்ல. கூடவே இருக்கக்கூடிய சில குடும்ப உறவுகளும் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி குடும்பத்துக்குள்ளேயும் வெளியேயும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. சூரியனும் சுக்கிரனும் இணையக்கூடிய இந்த சுக்கிர ஆதித்ய யோகம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் அதீத செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை மற்றும் ராஜயோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யோகத்தின் காரணமாக உங்களுக்கு பணவரவு, கலைத்துறையில் வெற்றி, திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் திடீர் யோகங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. எதிர்பாராத பணவரவு, செல்வ செழிப்பு மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். சினிமா, டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஆபரணங்கள் சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்க போகுது. சூரியனின் சேர்க்கையால் சமூகத்தில் செல்வாக்கு, பெயர், புகழ் மற்றும் ஆளுமை திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசியில் உச்சமடையக்கூடிய குருவால் உங்களுடைய தன்னம்பிக்கை உயரப்போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். நீண்ட நாள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா மீண்டும் உங்கள் உடல்நிலை சரியாகும். புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள், செல்வம் சேர்க்கை இது எல்லாம் ஏற்படும். புதிதாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் மற்றும் புதிய பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்த நோய் உங்களுக்கு நீங்கும். மன அமைதியும் நேர்மறையான ஆற்றலும் அதிகரிக்கும். பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு எப்பவுமே நிதானம் இருக்கும். இதே நேரத்தில் கஜகேசரி யோகத்தின் மூலமாக சமூகத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுது. அடுத்ததாக 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக ராகு மகர ராசிக்கும் கேது கடக ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த பெயர்ச்சிகள் காரணமாக கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு தொழில்நுட்பம், கண்டுபிடிப்புகள் மற்றும் சமூக மாற்றங்கள்லாம் முன்னேற்றத்தை கொடுப்பாரு. டிசம்பருக்கு பிறகு மகரத்திற்கு செல்லும் பொழுது கடின உழைப்பு மற்றும் தொழில் சார்ந்த பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கேதுவின் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட அடையாளம் மற்றும் அகங்காரத்தை குறைச்சி சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க. குடும்ப உறவுகள் மற்றும் உணர்ச்சிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் கடின உழைப்புக்கு ஏற்ற வெற்றியும் கிடைக்க போகுது. மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ராகு கேது பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு காளஹஸ்தி போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னா மன நிம்மதியும் புதிய தெம்பும் கிடைக்கும். அடுத்ததாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கடின உழைப்புக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர். உழைப்புக்கேற்ற உயர்வு, நிதானமான முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்கும் கடன் பிரச்சனைகளில் இருக்கிறீங்க, நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்குது அப்படின்னா அதுவெல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரும். மேலும் ஏழை எளியவர்களுக்கு உதவுறது, சனிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக சனி பகவானுடைய தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் உங்கள் லட்சியத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுடைய உடல் நலனை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருந்துருப்பீங்க. இப்போ வரைக்கும் சிலருக்கு அது வெளியில் தெரியல அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்கும். அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் குணமாகணும் அப்படின்னா அதற்கு தகுந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது மட்டுமல்லாமல் உங்களுடைய உடல் நலனையும் நீங்கள் பாதுகாக்கணும். உங்ககிட்ட நிறைய ஆற்றல் இருக்குது, திட்டங்கள் இருக்குது, கடின உழைப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போச்சு அப்படின்னா உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. இதற்கு பிறகாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சு வருவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்காம வீட்லையும் சரி சமுதாயத்திலும் சரி நிறைய பேருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி இருப்பீங்க. இன்னும் சிலர் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு நல்லதொரு வேலையில சேர போறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக கிடைக்க போகுது. நம்மளுடைய குடும்ப உறவுகள், நம்முடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு பெரிய ஒரு தொகையை கடனாக கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல், கேட்க முடியாமல் ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ளாக இருப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய உறவு கெட்டிருக்கும். அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு நீங்கள் முடிவே செஞ்சுருப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க அவங்களுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு மனசாட்சியோட உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். கடவுள் நம்பிக்கை அதிகமாகும். பெரியவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் முன்னேறவும் போகிறாங்க. மேலும் மேலும் எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்க போகுது. புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாம். இது வரைக்கும் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகளில் உங்களோடு எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப
குடும்ப உறவு சகிப்புத்தன்மையை இழந்து கடமைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்க குடும்ப உறவுகளை பத்திரமா பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்க மனம் விட்டு பேசணும். 20 வயசுல இருந்தாலும் சரி, 70 வயசுல இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய மனநிலையை நீங்க எல்லா கட்டத்திலையும் புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாத்திக்கிட்டும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிம்மதி முழுசா கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சரியா செய்யாத காரணத்தினாலதான் நிறைய பேருடைய குடும்பத்துல கணவன் மனைவியா இருப்பாங்க, வெளியே போவாங்க வருவாங்க, ஆனா உண்மையான அந்யோன்யம் இருக்காது, சரியா பேசிக்க கூட மாட்டாங்க, சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்க வாழ்க்கையிலும் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி உங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும். உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்கணும். பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. கோடீஸ்வரனா இருக்கவங்க கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளா இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்களை கூட சரியா பேசி முடிக்காத காரணத்தினால தான் பெரிய பெரிய பிரிதல்கள் எல்லாமே வருது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீங்கள் மட்டுமே முழுமையான காரணம் இல்லை. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வை, தசா புத்தியினோட பலன்கள் காரணமாகவும் இதுவெல்லாம் நடக்கும். சில ஜோதிட சூட்சமங்களை எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நீங்கள் விவாகரத்தே வாங்கியிருந்தா கூட 2 பேருடைய உள்ளத்திலும் தூய்மையான புரிதல் வர வரைக்கும் உண்மையாக நடந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்க சூழ்நிலையில் இருந்து உணர்வு பூர்வமாக நினச்சி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனசுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றத்தின் காரணமாக குடும்ப உறவுகள் மீண்டும் சேருவாங்க. இதுவெல்லாம் உடனே நடக்கலை அப்படின்னாலும் சில மாதங்களில் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்ககிட்டிருந்து வெளிப்படக்கூடிய தனி மனித ஒழுக்கம் மற்றும் மது மற்றும் போதை பழக்கங்களிலிருந்து விலகி இருக்கிறது. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக பல நாட்களாக விலகி இருந்த உறவுகள் மீண்டும் உங்களோடு வந்து சேர போகிறாங்க. புதிய நட்பும் நண்பர்களுடைய தொடர்பும் உங்களுக்கு ஏற்படும். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட வித்தியாசமான புதியதொரு வாழ்க்கையை இனி வாழ போறீங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.